Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோவா தான் இருக்க போகுது. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம என்ன அன்பாக்சிங் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ரீசன்ட்டா Amazonல வந்துட்டு எபாக்சி ரெசின் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பத்தி வந்துட்டு நான் லாஸ்ட் வீடியோலயே வந்துட்டு போட்டுருப்பேன் because லாஸ்ட் வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சிலிகான் மோல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் Amazonல ஆர்டர் பண்ணது வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அதிலே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு எபாக்சி ரெசின் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. இதில் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியது எபாக்சி ரெசினை வந்தால் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸு, ரேட் என்ன, அந்த என்ன எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா எபோக். ஸோ இதில் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்துட்டு ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரேட்டுமே வந்துட்டு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே ஆர்டர் பண்ணி வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இதை ஆர்டர் பண்ணேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 500 rupees லைக் 499 போட்டிருந்தாங்க. இதில் வந்துட்டு நமக்கு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் ரெண்டுமே கிடைக்கும். நார்மலாகவே நம்ம வந்துட்டு எபாக்சி ரெசினில் வந்துட்டு ஏதாவது ஜுவல்லரிஸோ இல்லை கிராஃப்ட்ஸோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெண்டு பார்ட்டுமே மிக்ஸ் பண்ணோம். ஸோ ரெசின் அண்ட் ஹார்ட்னர் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டு பார்ட்மே வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு கிடைக்க போகிற அந்த ஜுவல்லரியோ இல்லை கிராஃப்ட்டோ வந்துட்டு கரெக்டான ஒரு பதத்தில் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ரெசின்லேயுமே வந்துட்டு 2 பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த குட்டி பாட்டில் வந்துட்டு 75 grams தான். இது வந்துட்டு ஹார்ட்னர். அண்ட் இப்போ எடுத்திருக்க இந்த பெரிய பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 225 grams. ஸோ இது வந்துட்டு ரெசின். ஸோ ரெசின் தான் வந்துட்டு பார்ட் ஏ அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு பார்ட் பி. ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக எல்லா ரெசின்ஸ் ஒர்க்குமே பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஆர்ட் அப்படிங்கிற வந்துட்டு கம்பெனியில் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டில் இருக்க ரெசின்ஸ் வந்துட்டு எல்லாருமே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸ்லேயுமே. ஸோ இதோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இமேஜில் அதாவது நான் Amazonல வந்துட்டு ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயுமே இருக்குது. டோட்டலாக 300 grams போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெசின் வந்துட்டு 225 grams-உம் ஹார்ட்னர் வந்துட்டு 75 grams-உம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு ஷீட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு இந்த ரெசின் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீஜருமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஷீட்டோட பேக் சைடில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெசின் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வரும்ல. லைக் இந்த ரெசின் வந்துட்டு எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், ஹார்ட்னர் எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், அண்ட் இது எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம ட்ரை ஆக வைக்கணும், அண்ட் இதில் நம்ம கலர்ஸ் மிக்ஸ் பண்ணலாமா, என்ன ஷேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த பேசிக்கான கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஷீட்டோட பின்னாடி வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பின்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் தான் வந்துட்டு போட்டு இது எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷீட் வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பேசிக்காக தோன்ற எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்துட்டு இதில் ஆன்சர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கீழே அந்த ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக் யூசேஜ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மெஷர் பண்ணணும் அப்படின்ட்டு. லைக் இது வந்துட்டு இந்த ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்துட்டு 3:1 ரேஷியோவில் வந்துட்டு யூஸ் பண்ணணும். லைக் இப்போ வந்துட்டு நீங்கள் 30 grams ஆஃப் ரெசின் எடுத்திங்கன்னா அது வந்துட்டு 10 grams வந்துட்டு ஹார்ட்னர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து 3:1 ரேஷியோவில் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 minutes வந்துட்டு அது ரெண்டத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம எந்த ஷேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு ஊற்றிட்டு அந்த ஷேப் வரைக்கும் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24 hours வந்துட்டு நல்லா ட்ரை ஆக வைக்கணும். ஸோ ரெசின் வந்துட்டு ட்ரை ஆக ரொம்பவே டைம் எடுத்துக்கும். லைக் 2 days கூட எடுத்துக்கும் மேக்ஸிமம். அந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை ஆனால் தான் வந்துட்டு நமக்கு கிடைக்க போகிற அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப நல்ல குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு சிலிகான் மோல்ட்ஸுமே கிடைச்சாச்சு அண்ட் இப்போ ரெசினுமே கிடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டு வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ரெசின் யூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரியோ இல்லை ஏதாவது வந்துட்டு சிலிகான் மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு ஏதாவது ஷேப் செஞ்சு கண்டிப்பாக வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு ரெசின் யூஸ் பண்ணி என்ன மாடல் செய்யலாம் அப்படின்றதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.